உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தம்பி அண்ணா கூப்பிடுறாங்கண்ணே. 3 பேரும் இங்க வாங்க. ஏய் கிளவி எது கேட்டாலும் ஜர்க்காகமா பதில் சொல்லணும். நம்ம மேல லைட்டா டவுட் வந்தாலும் பிளான் சொதப்பிடும். ஓகேண்ணே புரியுதுண்ணே. யார் பண்ணீங்க? அம்மா நாங்க சமையல்காரங்கம்மா. பிறந்த நாள் கொண்டாடத்துக்கு ஸ்பெஷலா சமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்திருக்கோம்மா. ஆமா சரி சரி, கிச்சன் அந்த பக்கம் தான் இருக்கு. நீங்க போய் சீக்கிரமா வேலையை ஆரம்பிங்க. சரிங்கம்மா. சரிங்கம்மா வாங்கடா. தீபா, கோலம் போடுறது கூட நாம அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப சமையல் தான் நமக்கு முக்கியமா. வந்திருக்கிற சமையல்காரங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு அவங்க கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்கம்மா, நான் போறேன். சரி. டேய் நம்ம சமையல்காரங்க இல்லைங்கிற விஷயம் இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால சும்மா சமைக்கிறது மாதிரி, காய்கறி வெட்டுறது, அரிசியை கழுவுறது மாதிரி ஏதாவது வேலை பாக்குற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருப்போம். கரெக்டா சுடர் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடும்போது சுடரை போட்டு தள்ளிடணும். புரியுதா? அப்படியே பண்ணிடலாம். போய் வேலையை பாருங்கடா. பாத்தீங்களா, நீங்க சுடர கொல்றதுக்காக தான் சமையல்கார மாதிரி வேஷம் போட்டு இங்க வந்திருக்கீங்களா? விடுங்கடா. சீக்கிரம் கட்டு. சீக்கிரம் கட்டு. சீக்கிரம் கட்டுனே. வாய் பத்திரம். சீக்கிரம். டேய் மச்சான், இவளுக்கு நம்ம யாருங்க விஷயம் தெரிஞ்சு போச்சுடா. இவ்வளவு போட்டுடா. முதல்ல சுடரை போட்டு தள்ளும்டா. அதுக்கப்புறம் இங்க நம்ம எஸ்கேப் ஆகலாம்டா. ஏடா புரியுதா? அண்ணா கரெக்ட்ண்ணே. சம்பந்தி, உங்களோட மூத்த மகளுக்கு இன்னைக்குதான் பிறந்த நாளா? ஆமா சம்பந்தி. ஓ, அதான் கோவிலுக்கு போயிட்டு சாமி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். சரி. என் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வருஷா வருஷம் தவறாம இந்த நாள் அன்னைக்கு விரதம் இருந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துருவேன். அப்பா, நான் காணாம போய் இத்தனை வருஷம் ஆகியும் நீங்க தவறாம ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் சாமி பேர்ல அர்ச்சனை பண்றது எங்கேயும் நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேங்கிற நம்பிக்கையில தான். அந்த நம்பிக்கையில நீங்க சந்தோஷமா இருக்கணும்பா. நான் இறந்து போயிட்டேங்கிற உண்மை உங்களுக்கு எப்பவுமே தெரியக்கூடாது. என்ன அங்கிள், இந்துவோட போட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? அது என்னவோ தெரியல மாப்பிள்ள. இந்துவை பார்க்கும்போது என்னோட பொண்ணு மாதிரியே தான் எனக்கு தோணுது. பாவம், பாதிலேயே நம்மளை விட்டுட்டு போயிட்டா. அங்கிள், இந்து நிஜமாவே உங்களோட பொண்ணுதான். உங்க பொண்ணோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு தான் நீங்க இப்ப இங்க வந்திருக்கீங்க. இந்த உண்மையை உங்ககிட்ட இப்ப சொல்றதுக்கு எனக்கு தைரியமும் இல்ல, அதை தாங்கிக்கிற சக்தி உங்களுக்கும் இல்ல. ஆனா நேரம் வரும்போது நீங்களே அதை தானா தெரிஞ்சுப்பீங்க. அப்பா, இந்து அக்காவோட பிறந்த நாள் அன்னைக்கு என் அக்காவுக்கும் பிறந்த நாள் வருது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாப்பா? இன்னைக்கு 2 பேரோட பிறந்த நாளையும் சேர்ந்தே கொண்டாடிடலாம்ப்பா. அதான் சுடரே சொல்லிட்டாளே, அப்புறம் என்ன சம்பந்தி? இன்னைக்கு உங்க பொண்ணோட பிறந்த நாளையும் எங்க இந்துவோட பிறந்த நாளையும் நாமெல்லாம் சேர்ந்தே கொண்டாடலாம். சரிங்க சம்பந்தி. கொண்டாடுங்க கொண்டாடுங்க, நல்லா கொண்டாடுங்க. அக்கா போன இடத்துக்கே அவ தங்கச்சியையும் அனுப்பி வைக்கிறேன். அங்கிள் வாங்க, நீங்களும் வாங்க, சேர்ந்தே இந்த கேக்கை கட் பண்ணலாம். ஐயோ, நான் எதுக்கு மாப்பிள்ள? நீங்களே கட் பண்ணுங்க. அங்கிள், இன்னைக்கு உங்க பொண்ணுக்கும் பர்த்டே தானே? சுடர் 2 பேரோட பர்த்டேவையும் சேர்ந்து கொண்டாடலான்னு சொல்லியிருக்கா. அதனால நீங்களும் சேர்ந்து கட் பண்ணா தானே நல்லா இருக்கும். வாங்க வாங்க. அப்பா, அவர் தான் கூப்பிடுறாருல, வாங்கப்பா. வாங்க சம்பந்தி, வாங்க தயங்காம வாங்க. வாங்க வாங்க.
வாங்க ம். ம் இந்தாங்க வெட்டுங்கப்பா. கையில பிடிங்க அங்கிள். இன்னைக்கு இந்துவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக மட்டும் நாங்க இங்க வரல, வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காகவும் இங்க வந்திருக்கோம். அப்படியா? என்ன விஷயம் சார்? இந்து பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாமே இந்த ஆசிரமத்தோட வளர்ச்சிக்காகவும் இங்க வளர்ற குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காகவும் கொடுக்கலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். சுடர் வேண்டாம், சுடர். டேய், இன்னைக்கு அவ மிஸ்ஸே ஆக கூடாது. ஒரே புல்லட்ல அவளை காலி பண்ணு. யாராவது வாங்க. இவனுங்க வெளியே பூட்டிட்டு போயிட்டானுங்க போல இருக்கு. சுடர். ஐயோ, சுடர், உனக்கு ஒண்ணும் ஆகலையே? தீபா, தீபா, ஐயோ தீபா. என்ன பாரு தீபா. தீபா, தீபா, நான் பேசுறது கேக்குதா? சுட, எப்படியோ உன்னை காப்பாத்திட்டேன். எனக்கு அது போதும் சுட. நான் சந்தோஷமா செத்து போறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.